இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நம்மளோடு பேசுவாராக, நம்மளோடு இறங்குவாராக. தேவனை நீர் கொடுத்து கொண்டிருக்க கோடை மழைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்களுடைய கர்த்தாவை சரீரத்தை குளிர்ச்சி பண்ணின நீர் ஆண்டவரே, எங்களுடைய ஆத்மாவை குளிர்ச்சி பண்ணுவீராக. எங்களுடைய ஆத்மாவை வீசி கொண்டிருக்க அனல் காற்று எங்களை விட்டு நீங்கிட்டு கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களை ஜெயிப்பீராக. நாங்கள் தோற்போமாக, நீர் எங்களை வெல்லுவீராக. நாங்கள் தோற்று போவோமாக கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நீர் தான் எங்களை வெல்ல வேண்டும். உம்முடைய சத்தியம்தான் எங்களை வெல்ல வேண்டும் கர்த்தாவே. எங்களுடைய எண்ணங்கள் அல்ல கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய எண்ணமே எங்களை ஆண்டவரே ஆட்கொள்வதாக. பிசாசு தோற்று போவனாக, பிசாசினுடைய காரியங்கள் தோற்று போவதாக. இயேசுவே, நீர் ஜெயம் எடுப்பீராக. இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சங்கீதம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பேச்சு போட்டி. அருமையானவர்களே, சில நேரங்களிலே சில சம்பாஷணைகள் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்திலே அருமையான ஒரு சம்பாஷணை வருகிறது. அந்த சம்பாஷணை பார்க்கின்ற பொழுது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவினுடைய தாவீது ராஜாவினுடைய இருதயமானது அப்சலோம் மேலே இன்னும் தாங்கலாக இருக்கிறது. அப்பொழுது தெற்க ஒரு ஸ்திரியை இங்கே என்ன செய்கிறார், நம்முடைய தாவீது ராஜா பிடித்து அவளிடத்தில் வார்த்தைகளை கொடுத்து இங்கே யார் இடத்துல அனுப்புகிறார், இங்கே தாவீது ராஜாவிடத்திலே அனுப்புகிறார். அப்படி ஒரு வார்த்தைகளை கொடுத்து அப்படி அனுப்புகின்ற வேளையிலே கர்த்தருக்கு பிரியமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இந்த தெற்க ஒரு ஸ்திரீ பேசுவாள். நல்லா அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே என்னுடைய காரியம் இப்படி இருக்கியா அப்படி இருக்கியா, எனக்கு இருக்க ஒரே ஒரு சுதந்திரத்தையும் அவன் இப்போ பறிக்க பார்க்குறானோன்னே உன் காரியத்தை என்கிட்ட கொண்டு வா, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாப்ப. அப்போ கடைசியில் அவள் சொல்வா, 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 13-14. அப்பொழுது சரி, பின்ன ஏன் தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாக இப்படிப்பட்ட நினைவை நீர் கொண்டிருக்கிறீர்? துரத்துன்ற தம்முடையவனை ராஜா திரும்ப அழைக்காதனாலே ராஜா இப்பொழுது என்னை சொன்ன வார்த்தையினால் குற்றமுள்ளவர் போல இருக்கிறார். நாம் மறிப்பது நிச்சயம் திரும்ப சேர்க்கப்படாது. தரையில் சுவர் தண்ணீரை போல இருக்கிறோம். தேவன் ஜீவனை எடுத்துக்கொள்ளாமல் துரத்துன்ற முற்றிலும் நம்மை விட்டு விளக்கப்படாத இருக்கிற நினைவுகளை நினைக்கிறார். விதமாக அந்த பேச்சு போட்டியை பார்க்கும்போது ரொம்ப சுவராசியமாக இருக்கும். தாவீது ராஜா பேசுவார், அந்த அம்மா பேசுவார். அந்த தெற்க ஒரு ஸ்திரீ ஆனால் உள்ளுக்குள்ளாக ஒரு கருத்தை வைத்திருப்பார்கள். அந்த உள்கருத்து என்னவென்றால், அப்சலோமை உள்ளே சேர்ப்பதற்காக அவர்கள் பேசி கொண்டிருப்பார்கள். கொஞ்ச நேரம் ஆன உடனே அங்கே தாவீது ராஜா கண்டுபிடிச்சிருவான். பாருங்கள், தாவீது ராஜா அந்த பேச்சு போட்டியை பாருங்கள். 2 சாமுவேல் 14-19. அப்பொழுது ராஜா, இதிலெல்லாம் யோவாப் உனக்கு உட்கியாக இருக்கவில்லையா என்று கேட்டான். அதற்கு ஸ்திரீ பிரதியுத்தரமாக, ராஜாவாக என் ஆண்டவர் சொன்னதற்கெல்லாம் வலது பக்கத்திலாவது இடது பக்கத்திலாவது விலகுவதற்கு ஒருவராலும் கூடாது என்று ராஜாவாக என் ஆண்டவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். உமது அடியலாகிய யோவாப் தான் இதை எனக்கு கற்பித்து அவனே இந்த எல்லா வார்த்தையும் உமது அடியில் வாயிலே போட்டான். அழகாக கண்டுபிடிச்சிருவார் தாவீது ராஜா. இந்த வார்த்தையெல்லாம் அவன்கிட்ட போட்டது யாருப்பா? நான் அப்சலோமாக சேர்க்கறதுக்காக இந்த ஓமானமாக உன்னை பேச வச்சது யோவாப் தானே. பேச்சு போட்டியில் வெற்றி பெறுகிறார். தாவீது ராஜா அவ்வளவு ஞானமாக இருந்தார். ஐயா, இன்றைக்கு நீ பேச்சு போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்றால் உன்னுடைய குடும்பத்தில் என்னென்ன காரியங்கள் நடக்கிறது, என்னென்ன மோட்டிவில் இருக்கா, மூத்த பிள்ளை எப்படி, 2வது பிள்ளை எப்படி, உனக்கு பேச்சு போட்டியில் நீ வெற்றி பெறணும். நீ வெற்றி பெறலை. ஏன்னா அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே தெக்காவூர் ஸ்திரியை அறிந்து கொண்டான். இன்னுமாக சுவாரஸ்யமாக மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே 2 பேருக்கு பேச்சு போட்டி நடக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்து கொண்டே இருக்கிறார், ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது கானானிய ஸ்திரீ என்ன சொல்கிறாங்க, அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கானானிய ஸ்திரியை பார்த்து, காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவள் மறுபடியும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, 15:25. அப்போ அவர் அருமையாக ஆண்டவர் சொல்கிறார், பேச்சு போட்டி நடக்க பாருங்கள். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. உடனே அடுத்த பேச்சு போட்டி அந்த அம்மையார் பேசுகிறாங்க. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேய்ச்சலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றால் 15:27 பேச்சு போட்டி. அங்கே வெற்றி பெறுகிறார்கள். அந்த அம்மையார் வெற்றி பெறுகிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். உன்னுடைய பேச்சு திறமையினாலே எத்தனை குடும்பத்தை சேர்த்திருக்கிறாய்.
எத்தனை சபைகளிலே பிரிவினையை தடுத்திருக்கிறாய். எத்தனை பஞ்சாயத்துகளில் உட்கார்ந்து எளியவனுக்காக வாதாடி இருக்கிறாய். இங்கே தெக்க ஓர் சிறியை யோவாப் அனுப்பி வைத்தான். அப்சலோம் தாவீது ராஜாவுடைய மகனை உள்ளே சேர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதை அந்த பேச்சுவார்த்தையில் கில்லாடியாக அங்கே தாவீது ராஜா அறிந்து கொண்டான். ஒருவன் என்னிடத்தில் பேச வந்தால் உட்கருத்தாக பேசுகிறான், நயவஞ்சகமாக பேசுகிறான். இதெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பேச்சு போட்டியிலே நீ வெற்றி பெற வேண்டும். உன்னுடைய வார்த்தையினாலே அடுத்தவர்களை நீ ஆசீர்வதிக்க வேண்டும். இங்கே கானானிய ஸ்திரீ தன்னுடைய வார்த்தையினாலே ஆண்டவரை மடக்கி ஆண்டவரிடத்திலே அவள் கோரிக்கைகளை ஏற்று கொள்ள வண்ணமாக அவள் பேசினதினாலே அவளுடைய மகளுக்கு சுகம் கிடைத்தது. இன்றைக்கு நீ ஆண்டவரிடத்தில் எப்படி பேசி கொண்டிருக்கிறாய்? எதை குறித்து பேசிக்கொண்டு, எந்த சிந்தனையோடு பேசி கொண்டிருக்கிறாய்? நீ பேச்சு போட்டியில் வெற்றி பெற வேண்டும். நீ பேச்சு போட்டியில் வெற்றி பெற வேண்டும். மற்றவர்களுக்கு உன்னுடைய பேச்சினாலே ஆதாயம் கிடைக்க வேண்டும், ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட பேச்சு போட்டியில் வெற்றி பெறுவாயாக. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. கானானிய ஸ்திரீ தன்னுடைய பேச்சு திறமையினாலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். அன்றைக்கு தெக்கோவார் ஸ்திரீ தன்னுடைய பேச்சு திறமையினாலே ஆண்டவரே கர்த்தாவே அப்சலோம் வீட்டுக்கு வருவதற்கு அவர்கள் உதவியாக இருந்தார்கள். ஆண்டவரே இவ்விதமாக கர்த்தாவே இந்த பேச்சு போட்டிகள் என்பது ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் யாருக்கும் கர்த்தாவே இடையூறாக இராதபடி ஆண்டவரே மற்றவர்களுடைய நிலைமைகளை புரிந்து கொண்டு எங்களுடைய வார்த்தைகளை எடுத்துரைக்க எங்களுக்கு உதவி புரிவீராக. இந்த செய்தி ஆண்டவரை கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதாக இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.